பிகினிங் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி பிரில்லியண்ட்டான ஒண்டர்ஃபுல்லான பிகினிங் கிடையவே கிடையாது. கோல்டை பொறுத்தவரைக்கும் நார்மலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வார் ரிலேட்டட் எனி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்போது கோல்டுக்கு சாதகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஸோ என்னென்னா கண்ணை மூடிட்டு நம்புகிற, அதாவது சொர்க்கம் மாதிரி சேஃப் ஹெவன்னு சொல்லுவோம், கண்ணை மூடிட்டு நம்புகிற ஒரு அசெட் கிளாஸ்னால் அது கோல்டு தான். சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு வாரத்தில்னா 40-50% ஏறி இருக்குது. இந்தியாவில் லார்ஜஸ்ட் கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் 200 பில்லியன், என்விடியாவோட மார்க்கெட் கேப் 4.5 ட்ரில்லியன், 20 மடங்கு பெருசு. இவ்வளோ பெரிய பூதாகரமான ஜயன்ஸ் இருக்கும்போது இதுக்கு நிகரான கம்பெனிஸ் இந்தியாவில் இல்லாத போது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களை சுற்றி ஆப்ஷனே இல்லைன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணணும்? இப்போது இது வார் ரிலேட்டடாக இது இறங்கிரமுகமாகவே இருந்திருந்ததுன்னா ஒன்று ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருக்கும், அதெல்லாம் இறங்கிட்டே இருந்திருக்கும். நேற்று விழுந்ததோட 3/4% இன்னைக்கு கவரும் ஆயிடுச்சு. இப்போது இந்த கோல்டு சேஃப் ஹெவன்கிற ஆர்கியூமெண்ட் நீங்கள் சொல்கிற ரீசன் இருந்தாலும் கண்டினியூ ஆகிறதுக்கான காரணம், முன்னாடி டாலர் ரிசர்வ்ஸை எல்லா கண்ட்ரியும் பெரிய லெவலில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போது அந்த டாலரை ஒரு லெவலுக்கு மேலே பூதாகாரமாக அவங்களுக்கு பெரிய சக்தியாக மாற்றிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் எல்லா கண்ட்ரிஸும் இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை கட்டுப்படுத்தணும்னா டாலரோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டாலரை பெரிய லெவலில் டாலரில் ரிசர்வ்ஸ் வாங்கி வைக்கக்கூடாது. இப்போது ஈரான் வார் வந்து ஒரு 4 வீக்ஸாவது அட்லீஸ்ட் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. ஸோ இதுக்கே வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஷேக்கியான மூவ்மெண்ட் பார்க்குறோம். ஒரு மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கே எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு மந்த் ஆன் லாங் அப்படின்ற மாதிரி போகும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். அதாவது நார்மலி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்பிக்கிற அந்த மொமெண்ட்டில் ஒரு மொமெண்ட்ரி ஷேக் நடக்கும். அந்த ஃபால் தான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். இப்போது நேற்று பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி மேஜர் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் கம்மியாக இருந்தது. ரிலேட்டிவ்லி இந்தியாவுமே நிறைய கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கரெக்டாக இருந்தது. கொரியா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மோர் தென் 100%. அதாவது லாஸ்ட் 2 டேஸை தவிர்த்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 25ல் மட்டுமே 75% கொடுத்துருந்தது. இப்போது பிரேசில், தைவான், ஹாங்காங், சைனா இவங்கெல்லாம் 30% 40% 50% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்த மார்க்கெட்ஸ். இவங்கெல்லாம் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி கரெக்டாக இருக்காங்க. 2 விஷயம், இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது பர்டிகுலர்லி இது ஆயில் ரிலேட்டட் கன்சர்ன் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு வார் ரிலேட்டட் கன்சர்ன் மட்டும் கிடையாது. இதோட இம்பேக்ட் பர்டிகுலர்லி கண்ட்ரீஸ், ஏஷியன் கண்ட்ரீஸ், எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு. இவங்க எல்லாமே பெரிய லெவலில் ஆயிலை இம்போர்ட் நம்பி இருக்கிறவங்க. அதுவும் இது எல்லாமே வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருது. பெரும்பாலும் 50-70% வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் ஆயில் வருது. ஆயில் ஒரு ரீசன், அந்த வாருங்கிற ஒரு எமோஷ்னல் கன்சர்ன் ஒரு ரீசன், எமோஷ்னல் ப்ளஸ் ஜியோபொலிட்டிக்கல் கன்சர்ன் ஒரு ரீசன். அந்த ஸ்டார்ட் டைமில் ஒரு ஃபால் ஸ்டீப்பாக இருக்கும். அந்த ஃபாலும் எதுக்கு கொரியாலாம் ஜாஸ்தி விழுந்ததுன்னு சொன்னால், இவங்கெல்லாம் கொஞ்சம் இர்ராஷ்னலி ஜாஸ்தி ஏறின மார்க்கெட்ஸ் லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸில். அதனால் ஜாஸ்தி ஏறின மார்க்கெட்ஸ், இர்ராஷ்னலி ஏறின மார்க்கெட்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக கரெக்டாக இருக்குது. இந்தியா ஸ்டாக்னண்ட்டாகவே இருந்த மார்க்கெட், அது பெருசாக விழலை. இப்போது வார் ரிலேட்டடாக ஈவனாக விழுந்திருந்தால் எல்லாருமே அந்த லெவலுக்கு விழுந்திருக்கணும். இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி எந்தெந்த மார்க்கெட்லாம் இர்ராஷ்னலி ஏறி கன்சாலிடேட் ஆக வேண்டிய அவசியம் இருந்ததோ அதெல்லாம் பெரிய லெவலுக்கு விழுந்து அதுவுமே ஓரளவுக்கு இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இப்போ 12% நேற்று விழுந்திருந்தாலும் இன்றைக்கி 8% 9% ஏறி இருக்குது கொரியா. ஸோ இது வார் ரிலேட்டடாக இது இறங்கிரமுகமாகவே இருந்திருந்ததுன்னா ஒன்று ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருக்கும், அதெல்லாம் இறங்கிட்டே இருந்திருக்கும். நேற்று விழுந்ததோட 3/4% இன்றைக்கி கவரும் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கிளியர், இதுதான் எல்லா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரும்போது நடக்கிற விஷயம். ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பெரிய லெவலில் விழும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். இது செட்டில் ஆன உடனே பல வார் சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள் வீழறதுக்கு எடுத்ததோ அதை விட ஃபாஸ்டான நாளில் ரெக்கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்க வர்றது, ஒரு இன்வெஸ்டர் எப்படி ஒரி பண்ணிகிட்ருப்பார், இவருங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது நிரந்தரமானது இல்லை, இது வெறும் டெம்பரரியான விஷயந்தான். இந்த டெம்பரரியான விஷயம் நடக்கிற டைம் வந்து ஒரு மாதம்னு வச்சுப்போம், இல்லை 1.5 மாதம் 2 மாதம்னு வச்சுப்போம். இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இது வந்து யாருக்கு கன்சர்ன் ஆகுதுன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இவங்கெல்லாம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்தவங்க எல்லாமே 5, 10, 15, 20 வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 2 மாதம் இவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இது இவங்க நடந்து போகிற பாதையில் வர ஒரு 2 ஸ்டெப், அவ்வளோதான்.
இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப்பு கொஞ்சம் கல் முள்ளுமா இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்க போகுது. இந்த ஃபேஸில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் அல்லனா எந்த குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஃபார் தட் மேட்டர் ஈவன் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, இந்த வாலட்டாலிட்டி வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணுமே தவிர, இது நிகழப்போகிற 1-2 மாதம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கன்சர்ன். ஏன்னா உங்களோட எக்ஸிட் பீரியட் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இப்போ 20 வருஷம் தள்ளி இருக்குது. இந்த வி ஷேப் நடந்து முடிஞ்சு இந்த போகிற கிராஃப் வந்து உங்களோட அந்த லாங் டேர்ம் மூமெண்ட்டில் இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் இதை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலி இது பயம்ங்கிறது ஒரு வார், எமோஷ்னலி இது கன்சர்ன் கிரியேட் பண்ணுற விஷயம். நிறையா உயிர்கள் இழக்கிறாங்க. அந்த விஷயத்தில் எமோஷ்னலி எஸ். ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்வெஸ்டர் இது வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே. ஐடி செக்டர்ஸ் எப்படி சார் இப்போ அதில் ஏதாவது ரியாக்ட் ஆகுமா? ஏன்னா ஆந்த்ரோபிக் மாதிரியான ஏஐனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக வந்து இப்போ ரீசெண்டாக பெரிய லெவலில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷேக் ஆச்சு. இந்த வார்க்கும் ஐடி ஸ்டாக்ஸ் அந்த ரிலேட்டடும் ஏதாவது இருக்கா? ஆயில் ரிலேட்டட் வார் இல்லை, பட் இம்பேக்ட் மார்க்கெட்ஸ்க்கு வர்றதுக்கு காரணம் ஆயில். இது மட்டும் குறிப்பிட்ட லெவலில் இது மட்டுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாகவோ ஐடி சம்மந்தமாகவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா இல்லை. அது ஆக்சுவலி சொல்லப்போனால் அது ஒரு வேற ஒரு டாபிக். அந்த டாபிக் இதனால பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறதே இல்லை. இப்போது ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுற இப்போது ஆந்த்ரோபிக்கில் பொறுத்தவரைக்கும் இப்போ கூட ஓப்பன் ஏஐயில் ஃபார் தட் மேட்டர் ஓப்பன் ஏஐயில் 110 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வெறும் 110 பில்லியன் இப்போவே இந்த வருஷத்துக்கு மட்டுமே $650 பில்லியன் டாப் 4 ஏஐ கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் எதுவும் அவங்க குறைக்க போகிறதில்ல. அண்ட் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது 1 மாதம் 2 மாதம் நடக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஏஐலாம் ஒரு யுகத்துக்காக நடக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படுறதில்ல. இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஆஸ் அ குளோபல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க வைக்குமானா இல்லை. எக்ஸ்போர்ட் ரிலேட்டட், இம்போர்ட் ரிலேட்டட், ஆயில் ஓரியன்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பிக்கும். டூரிசம் அஃபெக்ட் ஆகும், ட்ராவல் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் கண்கூட நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை தவிர நடக்கிற எந்த ஆக்டிவிட்டியும், பர்டிகுலர்லி இன்னோவேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, அடுத்த ஒரு ஜென்ரேஷனை மாற்றுற ஆக்டிவிட்டி, இதுலலாம் எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஸோ வார் ரிலேட்டடாக டெக்லேயோ சரி ஏஐலேயோ சரி எந்த பெரிய இம்பாக்டும் உண்டாக போகிறது. பதட்டமான சிச்சுவேஷனில் நான் ஒரு ஃப்ரெஷராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஈக்விட்டி மார்க்கெட் நீங்கள் கேட்குறது மறுபடியும் ஈக்விட்டி மார்க்கெட் தான் வருவீங்க. ஈக்விட்டி மார்க்கெட்டில் பிகினிங் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ப்ரில்லியண்ட்டான ஒண்டர்ஃபுல்லான பிகினிங் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பாட்டம் மோஸ்ட் லெவலில் ஆரம்பிக்கிறீங்க. கிட்டத்தட்ட பாட்டம் மோஸ்ட்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இவெண்ட்டில் மார்க்கெட் விடலாம். அதாவது ஒரு கிராஃப் இப்படி போயிட்டுருக்கு, ஒரு மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கு, அந்த மார்க்கெட்லேருந்து மறுபடியும் இறங்கி நிற்குது. ஸோ நீங்கள் இந்த லெவலில் வரீங்க. இப்போ நீங்கள் இப்போல்லாம் வரல, கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க டைமில் மறுபடியும் இறங்கி நிற்கிது. ஸோ நார்மலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு 1 or 2 மந்த்ஸில் ஆர் மேபி 1.5 மாதத்தில் இது டெஃபினெட்லி பழைய லெவலுக்கு பழைய பீக்கை டச் பண்ணும். ஸோ அதுவும் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் என்ட்ரு ஆகிறது ஒரு டெப்த்தில் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிற ஃபேஸில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதோட இம்பேக்ட் வந்து ஒரு 2-3% காம்பவுண்டிங் பேசிஸில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வந்து ஆக்சுவலி எஸ்ஐபி இன்வெஸ்டருக்குமே சரி தான். எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எஸ்ஐபி இன்வெஸ்டர் எந்த டைம்லேயும் ஆரம்பிக்கணும். டைமிங்காக வெயிட் பண்ணக்கூடாது. கோயின்சிடென்டலாக நீங்கள் ஆரம்பிக்கிற டைமில் ஒரு பெரிய ஃபால் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, லாங் டேர்ம் பேசிஸில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த டைமில் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் ஆரம்பிக்கிறது எஸ்ஐபியாக இருந்தாலும் கூட 5,000-10,000 இருந்ததுன்னா கண்ணு மூடிட்டு போடலாம். ஒன்லி திங் இஸ் இது வந்து நம்ம நேற்று இறங்கி இந்த மண்ணுக்கு ஏறி இருக்குன்னு சொல்கிறோம், பட் இன்னொரு இறக்கம் வருமானம் வரலாம். இனி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வார சம்மந்தப்பட்டமாக வந்தது, யூஎஸில் பெரிய லெவலில் ஏதாவது அட்டாக் நடக்குது, அதெல்லாம் ஆயில் இப்போ அடுத்த 20-25 நாளைக்கு தான் சில இடங்களில். இப்போ இந்தியாவிலே 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. சிலவங்க 45 நாளைக்கு ஸ்டாக் இருக்குங்கிறாங்க, 25 நாளைக்கு ஸ்டாக் இருக்குங்கிறாங்க. இந்த 25 நாளில் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தாலே போதும், அது நடக்க போதும் இல்லையோ, ஒரு நியூஸ் வந்தாலே போதும் மார்க்கெட் இறங்கும். ஸோ இது வாலட்டைலாக தான் இருக்கும். இன்னையிலேருந்து மறுபடியும் ஸ்டெடியாக போகுதுன்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்ஐபியை தவிர இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 25,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 வாரத்துக்கு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு பிளானிங்கோட ஒரு ஸ்டாகர்ட் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் கிடையாது. இந்த மாதிரினா இதே மாதிரி ஃபால் இருக்கிற எல்லா தருணமும். சார் இந்த வார் டைமில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் இது பண்ண, இந்த டைமில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்டை பொறுத்தவரைக்கும் நார்மலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வார் ரிலேட்டட் எனி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வரும்போது
கோல்டுக்கு சாதகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஸோ என்னென்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்கும், பாண்ட்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்ணை மூடிட்டு நம்புகிற, அதாவது சொர்க்கம் மாதிரி சேஃப் ஹெவன்னு சொல்லுவோம், கண்ணை மூடிட்டு நம்புகிற ஒரு அசெட் கிளாஸ்னால் அது கோல்டு தான். அப்படி தான் பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ் இதுவரையிலும் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. எல்லா அன்சர்டினிட்டியும் குளோபலி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்தப்போ எல்லாம் கோல்டு ப்ரைஸ் ஏறும். ஸோ கோல்டை நோக்கி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மட்டும் இல்லை, இப்போது கெவின் வார்ஷ்ங்கிறது அடுத்த ஃபெட் சேர்மனாக பதவி எடுக்க போகிறாரு அடுத்த 2 மாதத்தில். ஸோ இவர் வந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற பட்சத்துலையும், ஸோ யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற சுச்சுவேஷனில் எதுக்கு அங்கே இருக்கிற டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி கோல்டுக்கு நார்மலியே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வேர்ல்டில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் பெரிய லெவலில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கோல்டுக்கு இன்னும் சாதகமான சுச்சுவேஷன் தான் கொடுக்கும். அதுக்காக எவ்ரிடே மேலே எவரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயமும் சரி, இது ஒரு ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கக்கூடாது. இந்த வார் முடிகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 20% ஏறிடுமான்னு சொன்னால் ஏறாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. பர்டிகுலர்லி இந்த சூழ்நிலை ஏன் இல்லைன்னா, ஆல்ரெடி கோல்டும் சில்வரும் எல்லாம் ஒரு பெரிய ரேலியை முடிச்சுட்டு நிற்குது. இப்போது ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸில் இருந்தது, அதெல்லாம் ஒரு நார்மல் ரிட்டர்ன் ஃபேஸில் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பெரிய ஸ்பர்ட் இருக்கும். அந்த லெவலுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை கோல்டில் இல்லாட்டியும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நார்மலி கோல்டு கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இந்த வார் முடித்தோடனே வெளியே வந்துடலாம், அடுத்த 20 நாளைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பெரிய ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த வாலட்டிலிட்டியில் கொஞ்சம் இறங்கவும் செய்யும். ஆக்சுவலி கோல்டு வந்து இன்றைக்கி இன்ஃபேக்ட் இறங்கியிருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஈக்விட்டிக்கு சொன்ன மாதிரியே தான் டெய்லி பேசிஸில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வாங்கலாமே தவிர இந்த வாரக்குள்ளே பெரிய ரிட்டர்னை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டியில் வரக்கூடாது. கோல்டு ப்ரைஸ் பற்றி நீங்கள் சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டில் சின்ன ரேலி இருந்தாலும் கூட இந்தியன் ரீட்டைல் மார்க்கெட்டில் கோல்டு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை சார்? இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் நடக்குது? இது வந்து நார்மலி இங்கே வந்து இடிஎஃப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம ப்ரீமியமில் வாங்கி வச்சுருக்கோம். இப்போது நம்மளை பொறுத்தவரை we are importers of gold. Gold is not available here in a big way. We are big, நம்மளோட டிமாண்டும் ஜாஸ்தி, அஃப்கோர்ஸ் we import in a big way. ஸோ அப்படி இருக்கும்போது we have already bought at a huge premium. ஏன்னா லாஸ்ட் 3-4 months இன்க்ளூடிங் ஜனவரி எண்டில் தான் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா கூட பெரிய லெவலில் இன்ஃப்ளோஸ் கோல்டு இடிஎஃப்ஸ்குள்ளெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, அவைலபிள் கோல்டு வில் பி பாட் அட் அ ப்ரீமியம். ஸோ நார்மலி நீங்கள் ப்ரீமியமில் வாங்கி நிற்கும்போது அது குளோபல் ப்ரைஸ் லெவலுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகணும்னா அது கொஞ்சம் கரெக்டாகி தான் ஆகணும். ஸோ அந்த ரியாலிட்டிக்குள்ளே தான் கோல்டு இப்போ சில நாளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸில் ஒரு நாள் அங்கே இன்டர்நேஷ்னலி ஏறி இருக்கும், இங்கே லைட்டாக இறங்கும். ஸோ இதுக்கு அந்த காரணம் வந்து என்ன, ஹையர் ப்ரீமியமில் வாங்கும்போது நீங்கள் அந்த குளோபல் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அந்த ப்ரீமியம் செட் ஆகி நார்மலைஸ் ஆகிறது வரையிலும் நீங்கள் அந்த ரைஸ் இங்கே இருக்காது, லோக்கலி இருக்காது. அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் யூஎஸ் வந்து ஈராக்கு கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும், இல்லை லிபியா கூட சண்டை போட்டது, இப்போ ஈரான் கூட சண்டை போட்டது, எல்லாமே அவங்க டாலருக்கு மாற்றாக கோல்டை பற்றி பேசும்போது தான் யூஎஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இன்னும் நம்ம கோல்டை வந்து சேஃப் ஹெவன், யூஎஸ் டாலருக்கு இணையாவோ இல்லை அதுக்கு அடுத்தபடியாவோ கோல்டு ஒரு அசட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா? இப்போது இந்த கோல்டு சேஃப் ஹெவனுங்கிற ஆர்கியூமெண்ட் நீங்கள் சொல்கிற ரீசன் இருந்தாலும் கண்டினியூ ஆகிறதுக்கான காரணம், இப்போ there is also a difference in trend. முன்னாடி டாலர் ரிசர்வ்ஸை எல்லா கண்ட்ரியும் பெரிய லெவலில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போது அந்த டாலரை ஒரு லெவலுக்கு மேலே பூதாகாரமாக அவங்களுக்கு பெரிய சக்தியாக மாற்றிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் எல்லா கண்ட்ரிஸும் இருக்காங்க. ஸோ அந்த டாலரோட ஸ்ட்ரென்த்து, ஏன்னா இப்போ கன்சிஸ்டன்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் டாலருக்கு அகெயின்ஸ்டாக வீக்காக தான் போயிட்டுருக்கும். இப்போது இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வருஷமாக எடுத்திங்கன்னா 3-4% எவ்ரி இயர் வி ஃபால் டவுன், அதாவது வி ஆர் வீக்கர் தென் கோல்டு, தென் டாலர் அப்படிங்கிற ட்ரெண்டு தான். ஸோ பெரும்பாலான மார்க்கெட்ஸுக்கு இதுதான் நிலைமை. கோல்டு ஸ்ட்ராங்காக டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களோட கரன்சி வீக்காக இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனை கட்டுப்படுத்தணும்னா டாலரோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், டாலரை பெரிய லெவலில் டாலரில் ரிசர்வ்ஸ் வாங்கி வைக்கக்கூடாது. அது அந்த மாதிரி எல்லா கரன்சிலையும் இஃப் யூ ஹேவ் ஸ்டாகர்ட் பர்ச்சேசஸ், எல்லா கரன்சிக்கும் ஈக்குவலான முக்கியத்துவம் நடக்கணும்னா டாலரோட முக்கியத்துவம் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபார் வெரி பர்பஸ்ஃபுல் ரீசன் அந்த டாலர் ரிசர்வ்ஸை குறைச்சி கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கிறதுனால இந்த ஒரு ரீசன் மட்டுமே ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கோல்டோட டிமாண்ட் ஜாஸ்தியாகிறதுக்கும். இந்த ட்ரெண்ட் கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் போகுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு இல்லை, பல வருஷங்களுக்கு இருக்க தான் போகும். பிகாஸ் எவ்ரி கண்ட்ரி இஸ் எமர்ஜிங்.
எவ்ரி கண்ட்ரி இஸ் எமர்ஜிங் போது அந்த ஒரு பெரிய சூப்பர் பவராக யூஎஸ் இருக்கிறதுக்கு டாலர் ஒரு டாமினேஷனும் ஒரு காரணம். அதை இந்த டாலர் டாமினேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக கூட இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சார் இப்போ இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக அது வாங்கலாமா இல்லை அது சம்மந்தமாக எப்படி? டிஃபென்ஸ் வாங்கலாம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரெண்டில் இருக்கும், கொஞ்சம் கண்டிப்பாக ரேலி இருக்க தான் செய்யும். பட் ஓரளவுக்கு ஆல்ரெடி நல்லா ஏறி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு வாரத்தில்னா 40-50% ஏறி இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ரேலி முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன தெரியுமா, இந்த மாதிரி வாரெல்லாம் இருக்கும்போது இன்வெஸ்டிங் எப்போவுமே ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று ஏறி இந்த நல்லா ஏறி இருக்குது அப்படிங்கிற போது தான் கவனிப்போம். அந்த நல்லா ஏறி இருக்குங்கிறதே ஒரு 20-30% முடிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு காமன் மேன் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாருன்னு நினைப்பார். அதுதான் கிடையாது. அந்த எக்ஸ்பர்ட்டுங்கிறவர் என்னென்னா, அவர் கொஞ்சம் முன்னாடியே அதை கணிக்கிறவர். அதெல்லாம் வாருங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போதே அந்த கால் எடுக்கிறாரு. அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உறுதியும் கிடையாது. சரியா? அந்த ரிஸ்க்கை எடுத்தவருக்கு தான் இந்த 50%. மற்றவங்க யார், அது அந்த ஆரம்பித்து 30% ஏறிடுச்சு, செமையாக போகுது அப்படின்னு அப்போவே அந்த பஸ்ஸில் பாதியை விட்டாச்சு. பஸ்ஸு பாதி தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற நிற்கிறோம். அது பாதி தூரமாக ஆல்மோஸ்ட் 95% முடிஞ்சிடுச்சாங்கிறது கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும், என்னதான் அந்த ட்ரெண்ட் டிஃபென்ஸுக்கு சாதகமாக இருந்தாலும், வேல்யூவேஷன் ஒன்று இருக்குது. சென்சிபிள் இன்வெஸ்டர்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே அந்த கம்பெனிக்கு தகுதியான, கம்பெனிக்கு உகந்த வேல்யூவேஷனுக்கு மேலே அதில் வாங்க மாட்டாங்க. அதுக்கு மேலே தே வில் நாட் பே ஃபார் இட். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு எவால்வ்டு இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது விட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸோ பெருசாக ரேலியான ஸ்டாக்கில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் அந்த பஸ்ஸில் இன்னும் பெரிய ஸ்டீம் இருக்குதுன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஸோ ப்ராபப்ளி இருக்கலாம். அப்படி ஏன் அதை சொல்கிறேன்னா, எதுக்கு ப்ராபப்ளி இருக்கலாங்கிற எண்ணத்தில் நீங்கள் போய் ஒருவேளை அந்த ஸ்டீம் முடிஞ்சு போச்சுன்னா லாங் டேர்ம் வச்சுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கணும். இப்போது கடன் வாங்கி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 2 நாளில் ரிட்டர்ன் வந்துடும் நினச்சிங்கன்னா சில நேரம் பயங்கரமான ஏமாற்றமாக மிஞ்சும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ப்ராபப்ளி அன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இல்லையா, நல்லா ஏறிச்சுன்னா கெயின்ஸ் எப்போ எடுத்துக்கிறேன், இல்லைனா நான் கொஞ்சம் வெயிட் பண்ண ரெடி, எனக்கு இப்போ காசு தேவையில்லைங்கிற காசை மட்டும் தான் போடணும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சேஃப் ஹெவன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க சில்வரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதிக ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, அது உண்மையா சார்? சில்வரில் அதிக ரிட்டர்ன்ஸ் வருங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் 1 இயரில் 25ல் மட்டுமே 25 ப்ளஸ் ஜனவரி வரையிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200% மேலே தாண்டிடுச்சு. சில்வரோட ரிட்டர்ன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தாலுமே 16%, 16 இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும். ஆக்சுவலி காம்பவுண்ட் அண்ட் அன்வலைஸ் பார்த்தீங்கன்னா 14-15% ரிட்டர்ன் 10 வருஷத்துக்கான ரிட்டர்ன் ஆல்ரெடி அது கொடுத்துருச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குங்கிறது உண்மை. கோல்டில் இருக்கிற ஸ்டெபிலிட்டியும் சில்வரில் இருக்காது. கோல்டு கன்சியூம் பண்ணுற அளவுக்கு மக்கள் இதை கன்சியூம் பண்ணுறது இல்லை. சில்வரில் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டு பல டெக்கேட்ஸாக இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக. சில்வர் இன்னும் இப்போவுமே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடிங் ஆப்ஷன் மாதிரி தான், ஸ்பெக்குலேட்டிவ் ஆப்ஷன் மாதிரி தான். நீங்கள் லாங் டேர்முக்காக சில்வர் வாங்குவீங்களா அப்படின்னு நீங்கள் 100 பேரை கேட்டால் அதில் மேபி 5 பேர் தான் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் 95% அவங்க கோல்டுக்கு சாதகமாக சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அதுதான் நிலைமை. இந்த லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரும்பாலும் அணுகணும். ஏன்னா இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி 40% 50% பார்க்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அந்த எக்ஸ்பர்ட் பண்ணுற ரிட்டர்னை எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல், எந்த அனாலிசிஸும் பண்ணாமல் ஒரு சாதாரண முதலீட்டாளர் பண்ணணும்னு நினச்சா ஏமாற்றம் தான் முடியும். ஸோ சில்வருக்கான பொட்டென்ஷியல் இன்னும் இல்லாமல் இல்லை. பட் லாங் டேர்ம் பேசிஸில் சில்வரோட ரிஸ்க் இருக்குது. எந்த அளவுக்கு மேலே போச்சோ அந்த மாதிரி விழுந்தப்பவும் சில்வர் தான் ஜாஸ்தி விழுந்தது, கோல்டை விட டபுள் விழுந்தது. ஸோ அந்த ஃபாலை எடுக்க முடிஞ்ச இன்வெஸ்டராக இருந்தால் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஃபாலை எடுக்க முடியாத டைஜஸ்ட் பண்ண முடியாத இன்வெஸ்டர் கோல்டில் தான் ஜாஸ்தி இன்வெஸ்ட். இப்போது லாஸ்ட் ஃபியூ டேஸாக எஃப்ஐஐஸ் 12,000+ crores மணி சேல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டடி ஆகிறதுக்கு டிஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. வார் லைக் சுச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது டிஎஸ்ஆலேயே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை ஸ்டெபிலிட்டியாக வச்சுருக்க முடியுமா? 31,000 கோடி மாதம் எஸ்ஐபியில் போகுது. கோவிட்லேயே ஃபார் தட் மேட்டர் 2008ல் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண லெவலுக்கெல்லாம் கோவிட் டைமில் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணல.
இன்வெஸ்டர்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 years த நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்வியஸ்லி இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் முன்னாடி ஒரு முதலீட்டாளர் எப்படி ஒரு க்ரௌட் மென்டாலிட்டியோட, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி க்ரௌட் மென்டாலிட்டியில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷனும் கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணி கற்றுக்கிற லெவலுக்குலாம் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இப்போது ஜஸ்ட் ஹர்ட் மென்டாலிட்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் ஓரளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அதில் இருக்கிற ரிஸ்க் தெரிஞ்சும் வராங்கிறதுனாலேயே ஒரு 2008லலாம் ஸ்டாப் பண்ணுற லெவலுக்குலாம் எஸ்ஐபிலாம் இப்போ ஸ்டாப் ஆகாது. ஸோ அந்த 31,000 கோடி நீங்கள் நம்பர்ஸ் வரும், ஐ மீன் February March நம்பர்ஸ் வரும்போது பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகிறதில்ல. அந்த 31,000 கோடியை பெரிய லெவலெலாம் ஷேக் பண்ண முடியாது. ஸோ அந்த எஸ்ஐபியில் போகிற மணி முக்கால்வாசிக்கு மேலே ஈக்விட்டிக்குள்ளே தான் போகுது. முக்கால்வாசி 90% ஈக்விட்டிக்குள்ளே தான் போகுது. அது அப்படியே நிரந்தரமாக தான் இருக்கும். எஸ், இப்போ நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் இந்த மாதிரி டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட, இந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் போய் சேராத இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து காசு இருந்தாலும் பெருசாக போட மாட்டாங்க. எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாட்டி கூட ஃப்ரெஷ்ஷாக காசு வச்சுருக்கவங்க போட கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்கிறது உண்மை தான். ஆனால் இவங்களுக்கும் அந்த மார்க்கெட் செட்டில் ஆகிற வரையிலும் மட்டும்தான் அந்த தயக்கம். அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்து தான் ஆவாங்க. ஸோ இவங்க சிலவங்க டைமிங்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைமிங் தப்பாகலாம், பட் அல்டிமேட்லி இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ பெரிய லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போது உள்ளே வராமல் இருக்கலாம். ஒன்று. நம்பர் 2, எஃப்ஐஎஸ் வந்து இப்போது இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வெளியே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இந்த டைமில் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆப்வியஸ்லி எஃப்ஐஎஸ் வந்து பெரும்பாலும் யூஎஸ் எஃப்ஐஎஸ் தான். ஸோ அவங்களும் தே வில் டேக் பேக் தி மணி அண்ட் ஸ்டே அவுட் ஆஃப் தி மார்க்கெட்ஸ். அண்ட் இந்த மாதிரி டைமில் தே மே ப்ராப்ளி இன்வெஸ்ட் இன் தி யூஎஸ் அண்ட் தே வில் கீப் தி மணி இன் டாலர். அதுதான் இதோட சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காகவும் போகிறாங்க. அண்ட் நீங்கள் இந்த 3-4 நாளை தவிர்த்திங்கன்னா ஆஃப்டர் வெரி லாங் டேர்ம் Februaryல ஓரளவுக்கு நல்ல ஹெல்தி லெவல் ஆஃப் இன்ஃப்ளோஸ் வரதான் செஞ்சது. ஸோ அதுதான் சாஸ்வதம், அதுதான் நிலைக்க போகிற விஷயம். இது வார் ரிலேட்டட் டெம்பரரி ஒரு சிச்சுவேஷன். எஃப்ஐ வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் லம்சம் உள்ளே கொண்டு வரதும் கொஞ்சம் டெம்பரரிலி குறையும். இது வந்து மார்க்கெட்டை ஃப்யூச்சருக்கு இது பெரிய இம்பேக்ட் ஆகும்னா கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க. எஃப்ஐஎஸும் ஒன்ஸ் திஸ் மார்க்கெட் செட்டில் டவுன் தே மே ஃபைண்ட் இந்தியா ஈவன் மோர் அட்ராக்டிவ்லி வேல்யூட். ஸோ அந்த டைமில் போன காசுக்கு மேலேயே கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சார், மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் நிறைய ஸ்டாக்ஸ் டவுன்ஃபால் ஆகிருக்கிறத பார்க்குறோம், ஒட்டுமொத்தமாக நெகட்டிவில் இருக்கிற மாதிரியும் பார்க்குறோம். இந்த மாதிரி டைமில் ஒரு சில ஸ்டாக்ஸ் என் போர்ட்ஃபோலியோவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அன்சர்டனிட்டிலையும் அது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே அது ஒரு நல்ல ஸ்டாக்னு நான் கன்சிடர் பண்ணிக்க முடியுமா? இப்போது வார் லைக் சிச்சுவேஷனில் அவர் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணும், ஃபார்மா பெருசாக விழலை, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணும். ஸோ டிஃபென்ஸ் இப்போ நல்லா பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வார் லைக் சிச்சுவேஷனில் டிஃபென்ஸுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் மற்ற சிச்சுவேஷனில் இருக்காது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி தட் இஸ் இட் ராங் டெசிஷன். ஸோ யூ வில் இன்வெஸ்ட் மோர் இன் டு அ ஸ்டாக். அந்த ஸ்டாக்கோட ஸ்டீம் வார் முடிஞ்ச போது முடிஞ்சிடும். அது ஒன்று. குவாலிட்டி ஸ்டாக் அப்படிங்கிறது எல்என்டி நிறைய கரெக்டாக இருக்குது. ஐ மீன் ஐம் டேக்கிங் அ நேம். எல்என்டி லாஸ்ட் 2-3 டேஸில் நிறைய கரெக்டாக. இஃப் இட் இஸ் குவாலிட்டி ஸ்டாக்கான்னு கேட்டால் ஆமாம், இட்ஸ் அ குவாலிட்டி ஸ்டாக். வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது, கொஞ்சம் ஹீட்டடாக இருக்குங்கிறதுனாலையும் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் வெறும் ஒரு பேர் எடுத்துக்காமல் இந்த ஸ்டாக்கோட லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் என்ன, அந்த லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருந்ததுன்னா இன்ஃபேக்ட் அது ஜாஸ்தி கரெக்டான வாங்குறது தான் புத்திசாலித்தனமே தவிர அது ஏறுறதை பார்த்துட்டு வாங்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஃபேக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ்லையும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்டு நல்லா இறங்கியிருந்தாலும் வாங்கணும். ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் அந்த ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ், நமக்கு தெரியும் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்னால் பிரபலமாக பெரிய லெவலில் விழாது, நல்ல ஃபியூச்சர்ஸ் பொட்டென்ஷியல் இருக்குது, ஒரு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா டிஸ்ரப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களும் இன்னோவேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி குரூப்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அவங்க எந்த லெவலுக்கு விழுந்திருக்கோ அந்த லெவலுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி பார்த்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது புதுசாக. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையும் நம்ம போர்ட்ஃபோலியோட மூவ்மெண்ட்டையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாமா சார்? இப்போ இவ்வளோ கிராஷ் ஆனாலும் என் போர்ட்ஃபோலியோ ஒரு 10-12% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது அப்படின்னா நான் கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நான் ரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த மாதிரி மார்க்கெட்டில் நேற்று பர்டிகுலர்லி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸும் கரெக்டாக இருந்தது பாரிங் டிஃபென்ஸ். ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்போ மட்டும் இதை ஈக்விட்டி சார்ந்த விஷயமாக மட்டும் பார்க்கக்கூடாது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கரெக்டான அசெட் அலோகேஷன், கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் டெட்டு, அப்புறம் கொஞ்சம் குளோபல் ஈக்விட்டிஸ், இந்த மாதிரி ஓரளவுக்கு டைவர்சிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட், உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து எல்லா மார்க்கெட்லேயும் ஓரளவுக்கு ரெசிலியண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது நிற்கும். ஸோ அது முக்கியம். இப்போது ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் மூமெண்ட்டில்
என்னோட போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்குங்கிறத மட்டும் வச்சு என்னோட போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட முடியாது. அகெயின் டிஃபென்ஸுக்கே வரேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 80% 90% டிஃபென்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னோட போர்ட்ஃபோலியோ தான் சூப்பர் போர்ட்ஃபோலியோன்னு. அது பயங்கர டேஞ்சரஸான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 3 year 4 year ரிட்டர்ன் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மட்டும் வச்சுருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவை விட டைவர்சிஃபைடு இருக்கிற போர்ட்ஃபோலியோ டெஃபினெட்லி நல்லா பண்ணும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் நடக்கிற விஷயம், ஒரு பர்டிகுலர் ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியோ எனி மார்க்கெட் நடக்கிற சிச்சுவேஷனில் உங்கள் போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மார்க் வச்சு அந்த டைமில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்ல போர்ட்ஃபோலியோ டிசைட் பண்ணிடவே முடியாது. ஸோ ஓரளவுக்கு டைவர்சிஃபைடாக இருக்கணும், நல்லா டீசெண்டாகவே டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு ஃபண்ட்லேயோ பெரிய லெவலில் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்படி நீங்கள் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி அந்த செக் எந்த டைம்லேயும் பண்ணும். இந்த மாதிரி மார்க்கெட் நடக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷனை மட்டும் எவ்ரி 3 months யூ ஹவ் டு டூ அ ரிவ்யூ. அது கரெக்டாக இருந்ததுனா தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ கரெக்டான போர்ட்ஃபோலியோ. மார்க்கெட் ஈவெண்ட்ஸ் சில பர்டிகுலர் ஸ்டாக்குக்கும் செக்டருக்கும் சாதகமாக போகலாம், அதனால் அந்த போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கலாம். ஸோ இது ஒரு கரெக்டான கேஜ் கிடையாது. கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணி அக்ராஸ் அசெட் கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்மில் உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணும். இப்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் 2 நாடுகள் சண்டை போட்டுக்கும் போது குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்தவங்களுக்குலாம் இன்னும் பயம் இருக்குது. ஸோ குளோபல் எக்ஸ்போஷர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாமா? ரொம்ப அன்சர்டைனாக உலகம் மாறும்போது குளோபல் எக்ஸ்போஷர் கட்டாயம் தேவை தானே? இந்த மாதிரி ஈவெண்ட் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் எல்லா மார்க்கெட்டையும் பாதிச்சிருக்கு. ரிலேட்டிவ்லி இந்தியாவை கம்மியாக பாதிச்சிருக்கு. அண்ட் இந்தியாவோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது போன வருஷம். அவங்கள நிறைய பேர் இந்த வருஷமும் இந்தியாவோட பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம எப்படி முன்னாடி சொன்னோமோ ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக் விழுந்தால் எவ்வளோ விழுந்தாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு எப்படி ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஃபண்டுக்கும் சொன்னோமோ அதே மாதிரி அதே லாஜிக்கை எடுத்து ஒரு கண்ட்ரிக்கும் அப்ளை பண்ணோம். சரி, நீங்கள் ஒரு வேளை அகெயின் கொரியாவோ ஜப்பானோ தைவானோ ஹாங்காங்கோ சைனாவோ இந்த வருஷமும் நல்லா பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது டெஃபினெட்லி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதாவது அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமோ இந்த எல்லா கண்ட்ரீஸோடையும் கலவை எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் யூஎஸில் வச்சுக்கலாம், கொஞ்சம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வச்சுக்கலாம். எமர்ஜிங் மார்க்கெட்டில் நிறைய கண்ட்ரீஸோட கலவை இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபண்ட்ஸை வாங்குறதுக்கும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைம் தான். இன்ஃபேக்ட் அக்ராஸ் அசெட் கிளாஸஸ் பர்டிகுலர்லி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பையிங்க்கு டெஃபினெட்லி நல்ல டைம் தான். பட் நீங்கள் வாங்குறது குவாலிட்டி சார்ந்த விஷயமா இருக்கணும். அது ஸ்டாக்காக இருந்தாலும் ஃபண்டாக இருந்தாலும் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினெட்லி குளோபல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் நம்ம அசெட் அலோகேஷனோட ஒரு பார்ட்டாகவே கண்டிப்பாக குளோபல் எக்ஸ்போஷர் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கா? அதுலேயும் குறிப்பாக நான் ஒரு ரொம்ப ஸ்மாலான ரீட்டைல் இன்வெஸ்டர் தான், மந்த்லி ஒரு 8,000 10,000 தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா கூட நான் குளோபல் எக்ஸ்போஷர் வச்சுக்கணுமா? 2 விஷயம். ஒரு சின்ன இன்வெஸ்டராக இருந்தாலும் ஒரு அட்வைசரோட சப்போர்ட் இருந்தாலும் அதே மாதிரி ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கிற இன்வெஸ்டராக இருந்தாலும் குளோபல் அலோகேஷன் வச்சுக்கணும் இனிமேல் உள்ள சிச்சுவேஷன். ஏன்னா முன்னாடி நமக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி குளோபல் இன்ஃபர்மேஷன் இந்த லெவலுக்கு வராது. ஒரு ஸ்டாக்கை பற்றியோ ஒரு கண்ட்ரியை பற்றியோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் நம்ம கூண்டுக்குள்ளேயே நம்ம இருந்துப்போம். நம்ம காதுபட என்னென்ன நமக்கு கேட்க முடியுமோ பார்க்க முடியுமோ அதுக்குள்ளே மட்டும் வச்சுப்போம். அது கடந்து நம்ம போய் ரிஸ்க் எடுக்க வேணாம், அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு அது ஒரு இருட்டு உலகமாக இருந்தது. இன்றைக்கி எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியற லெவலுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கே இருக்கோ அங்கே தேடி போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு. சரி, ரொம்ப சிம்பிள். ஈக்விட்டின்னு பேசுகிறோம். இந்தியாவோட ஈக்விட்டி குளோபல் ஈக்விட்டியில் வெறும் 5% தான். ஈக்விட்டியோட 95% இந்தியாவுக்கு வெளியில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கம்பெனி இந்தியாவில் சொல்ல முடியுமா? அமேசானுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்ல முடியுமா? மெட்டாவுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்ல முடியுமா? டெஸ்லாவுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் ஈக்குவலன்ஸ் நெருங்கி கூட இல்லை. இந்தியாவில் லார்ஜஸ்ட் கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் 200 பில்லியன், என்விடியாவோட மார்க்கெட் கேப் 4.5 ட்ரில்லியன், 20 மடங்கு பெருசு. இவ்வளோ பெரிய பூதாகரமான ஜயன்ஸ் இருக்கும்போது இதுக்கு நிகரான கம்பெனிஸ் இந்தியாவில் இல்லாத போது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களை சுற்றி ஆப்ஷனே இல்லைன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியாதானே? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணணும்? இப்போது நம்ம சொன்ன கம்பெனிஸ் எல்லாம் லெவலுக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனியை வளர்த்து போய் கொண்டு போய் சேர்க்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும், ரைட்? அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் கிடைக்குதுன்னா டெஃபினெட்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் உள்ள காலத்தில் இனிமேல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தாராளமாக இருக்க போகிற அண்ட் எல்லாமே உலகமயமாயிட்டிருக்கு. இந்தியாவும் உலகமயமாயிட்டு தான் இருக்குது, ரைட்? இந்தியாவும் இஸ் பிகமிங் குளோபலி ரெலவெண்ட். அண்ட்
ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு பிஸ்னஸும் உலகமயமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உலகமயமாக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.